வணக்கம். நம்மள எத்தனை பேர் புதுசா ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கணும்னு நினைச்சு, ஆனா கொஞ்ச நாள்லயே விட்டுடுவோம் இல்லையா? சரி, இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் உங்கள ரொம்பவே ஆச்சரியப்படுத்தலாம். அது என்னன்னா, பெரிய கனவு காண்றதுங்கிறதே சில சமயம் ஒரு தப்பான அணுகுமுறையா இருக்கலாம். இந்த மஸ் ஆன கோட்டை நம்ம எல்லாரும் எங்கேயாச்சும் கேட்டிருப்போம். நிலாவுக்கு குறிவைங்க, மிஸ் ஆன கூட ஸ்டார்ஸ் மத்தியில லேண்ட் ஆவீங்கன்னு. கேட்கவே சூப்பரா இருக்கு இல்லையா? பெருசா யோசிங்க, பெருசா சாதிங்கன்னு நம்மள மோட்டிவேட் பண்ணும். ஆனா பழக்கங்களை உருவாக்குற விஷயத்துல இது ஒரு தப்பான அட்வைஸா இருந்தா என்ன பண்றது? ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். சில சமயம் நம்மளோட மிகப்பெரிய லட்சியங்கள் தான் நம்மள தோற்கடிக்குது. அது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குல்ல? சரி வாங்க, முதல்ல ஏன் இந்த பெரிய பெரிய கோல்ஸ் எல்லாம் பெரும்பாலும் ஃபெயிலியர்ல முடியுதுன்னு அலசி பாப்போம். ஏன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, நிலா ரொம்ப தூரத்துல இருக்கு. அத பாக்கும்போதே, அடேங்கப்பா இவ்ளோ தூரமா, நம்ம மனசு சோர்ந்து போயிடும். அது நம்மள மோட்டிவேட் பண்றதுக்கு பதிலா அப்படியே முடுக்கி போட்டுடும். இதை எப்படி அடையறதுன்னே தெரியாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம கிவ் அப் பண்ணிடுவோம். இதுக்கு பின்னாடி நம்ம மூளையோட சயின்ஸும் ஒரு முக்கியமான காரணம். நம்ம மூளைக்கு பொதுவாவே பெருசா எந்த மாற்றமும் பிடிக்காது. அது அதோட கம்ஃபர்ட் ஜோன்ல, அதாவது செயலற்ற நிலையில இருக்கதான் ஆசைப்படும். நம்மளோட ஆட்டோ பைலட் மோட்னு சொல்லப்படுற பேசல் கேங்லியா புதுசா பெருசா ஏதாவது முயற்சி பண்ணா உடனே எதிர்க்க ஆரம்பிச்சிடும். நம்மளோட மன உறுதி, அதாவது வில் பவர், ஒரு ஃபோன் பேட்டரி மாதிரி தான். காலையில ஃபுல்லா இருக்கும், ஆனா போக போக சார்ஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுக்கு மேல நம்ம ஊக்கத்தை, அதாவது மோட்டிவேஷனை நம்புவோம், ஆனா அதுவும் நிரந்தரம் இல்ல, காத்து மாதிரி வரும் போகும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? பெரிய இலக்கு வைக்கக்கூடாதா? இங்கேதான் ஒரு சூப்பரான கான்செப்ட் உள்ள வருது. அதுதான் மினி ஹேபிட்ஸ், அதாவது குட்டி பழக்கங்கள். மினி ஹேபிட்னா என்ன? ரொம்ப சிம்பிள். அது நீங்க ஒவ்வொரு நாளும் உங்கள கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிற ஒரு சின்ன பாசிட்டிவான விஷயம். முக்கியமா கவனிக்க வேண்டியது, அது மிகச் சிறிய செயலா இருக்கணும், ஆனா ஒவ்வொரு நாளும் செய்யணும். இந்த மொத்த ஸ்ட்ராட்டஜியோட மைய கருத்தே தோல்வி அடைய முடியாத அளவுக்கு சின்னதா இரு அப்படிங்கிறது தான். அதாவது அந்த டாஸ்க் அவ்ளோ சின்னதா இருக்கணும், அதை செய்யாம இருக்கவே உங்களுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியாது. இப்படி பண்றதால நம்ம மூளையோட எதிர்ப்ப ஈஸியா பைபாஸ் பண்ணிடலாம். சரி, ஒரு மினி ஹேபிட் எவ்ளோ சின்னதா இருக்கலாம்? ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு புஷ்அப், அவ்ளோதான். இப்ப நீங்க நினைக்கலாம், என்னது ஒரே ஒரு புஷ்அப்ல என்ன பெருசா மாறிட போகுதுன்னு. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு புஷ்அப் பண்றதுல தோத்து போக வாய்ப்பே இல்ல, கரெக்டா? இது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கிறதால உங்க மூளையும் சரி பண்ணி தொலைப்போம்னு ஒத்துழைக்கும். இதுதான் இதோட சீக்ரெட். இப்போ பெரிய கோல்ஸ்க்கும் மினி ஹேபிட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். பெரிய இலக்குகள் எப்பவும் மோட்டிவேஷனை நம்பி இருக்கும், அதனால சீக்கிரமே டயர்ட் ஆகிடுவோம். ஆனா குட்டி பழக்கங்களோ ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன வெற்றியை தந்து ஒரு மொமெண்டம், அதாவது ஒரு உத்வேகத்தை உருவாக்கும். இதனால மனசுக்கு எந்த பெரிய தடையும் இல்லாம நாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். பெரிய இலக்குகள்ல வெற்றி எங்கேயோ தூரத்துல இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா இங்க ஒவ்வொரு நாளுமே ஒரு வெற்றி தான். ஓகே, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது? வாங்க, அதுக்கு ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு, அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களோட பெரிய இலக்கு என்ன, அதாவது உங்களோட கனவு பழக்கம் என்னங்கறத முடிவு பண்ணுங்க. ரெண்டாவது, அந்த இலக்கு அடையறதுக்கு நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு சின்ன டெய்லி ஆக்ஷனை உருவாக்குங்க. மூணாவது, இதுதான் ரொம்ப முக்கியம், உங்களோட முன்னேற்றத்தை, அதாவது நீங்க டெய்லி அந்த டாஸ்கை முடிக்கிறத கண்ணால பாக்குற மாதிரி ஒரு கேலண்டர்லயோ இல்ல நோட் புக்லயோ ட்ராக் பண்ணுங்க. இந்த முறைய சூப்பரா வளர்க்கறதுக்கு ஒரு ரியல் லைஃப் உதாரணம் இருக்கு. அமெரிக்காவோட பிரபல காமெடியன் ஜெரி சைன்ஃபீல்டோட ப்ரொடக்டிவிட்டி சீக்ரெட்டே தாங்க. அவரோட தாரக மந்திரம் என்ன தெரியுமா? அந்த சங்கிலிய உடைக்காத. ஒரு டாப் காமெடியனா வரணும்னா தினமும் ஜோக்ஸ் எழுதணும்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் ஒவ்வொரு நாளும் எழுதி முடிச்சதும் ஒரு பெரிய கேலண்டர்ல அன்னைக்கு தேதியில ஒரு பெரிய எக்ஸ் மார்க் போடுவாராம். கொஞ்ச நாள்ல பார்த்தா அந்த எக்ஸ் மார்க்ஸ் எல்லாம் ஒரு சங்கிலி மாதிரி உருவாகும். அவரோட ஒரே கோல் என்னன்னா, அந்த சங்கிலிய ஒரு நாள் கூட உடைக்காம பாத்துக்கணும், அவ்வளவுதான். இந்த சைன்ஃபீல்ட் மெத்தட நம்ம எந்த பெரிய இலக்குக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு, ஒரு புத்தகம் எழுதணுமா? உங்க மினி ஹேபிட் தினமும் 50 வார்த்தைகள் எழுதுறது. ஃபிட் ஆகணுமா? உங்க மினி ஹேபிட் தினமும் ஒரு புஷ்அப் பண்றது. பாருங்க, இந்த சின்ன தொடக்கம்தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான முதல் படி. சரி, நாம இப்போ கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த சிம்பிளான முறை எப்படி ஒரு நீண்ட கால தடுத்து நிறுத்த முடியாத மாற்றத்தை உருவாக்குதுங்கிற ரகசியத்தை இப்ப பார்க்கலாம். ஐசக் நியூட்டனோட ஃபேமஸான விதி ஒன்னு இருக்கு. இயக்கத்துல இருக்க ஒரு பொருள் இயக்கத்திலேயே இருக்க முயற்சி பண்ணோன்னு. இந்த பிசிக்ஸ் விதி நம்ம பழக்கங்களுக்கும் 100க்கு 100 பொருந்தும். நீங்க ஒரு சின்ன செயலை ஆரம்பிச்சு
அதை தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுது. அந்த வேகம் உங்கள தொடர்ந்து முன்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கும். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நம்ம ஒரு நாள்ல செய்யற வேலைகள்ல கிட்டத்தட்ட 45% பழக்கத்தினால, அதாவது ஆட்டோமேட்டிக்கா நடக்குதாம். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட பாதி நாள் நம்ம ஆட்டோ பைலட் மோட்ல தான் ஓடுறோம். அப்போ நாம ஒரு நல்ல மினி ஹேபிட்ட உருவாக்கி அதை இந்த ஆட்டோ பைலட் சிஸ்டம்ல சேர்த்துட்டா நம்மளோட ஆட்டோமேட்டிக் செயல்களே நமக்கு சாதகமா மாறிடும் இல்லையா? காலப்போக்குல என்ன ஆகும்னா, நீங்க தினமும் செய்யற அந்த குட்டி பழக்கம் காலையில எந்திரிச்சு பல் தேய்க்கிற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் பழக்கமா மாறிடும். அதுக்கப்புறம் அதை செய்யறதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷனோ வில் பவரோ தேவையே இருக்காது. அந்த நல்ல பழக்கம் உங்க கேரக்டரோட ஒரு பகுதியாவே மாறிடும். இதுதான் நிரந்தரமான மாற்றத்தை உருவாக்குறது. சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கு இன்னைக்கு நீங்க எடுக்க போற அந்த ஒரே ஒரு நம்ப முடியாத அளவுக்கு சின்னதான ஒரு ஸ்டெப் என்ன? அது என்ன வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா யோசிங்க. ஏன்னா அந்த ஒரு சின்ன அடிதான் ஒரு மிகப்பெரிய பயணத்தோட தொடக்கமா இருக்க போகுது.